Hello students, welcome to Hiba Max. In the video, நம்ம 9th standard science ஓட chapter 1 first chapter ஓட book back answers தான் பார்க்குறோம். சரிங்களா? Choose the correct answer, fill in the blanks எல்லாமே measurement lesson ஓட எல்லா book back answerும் question answer ஓட answersும் நான் மார்க் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து கிளாஸ் ஒர்க் எழுதலை, நான் வந்து மார்க் பண்ணலன்னு இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஒன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒன் எம்எம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இதுதான் கரெக்டான ஆர்டராக இருக்குது. அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மில்லிமீட்டர் வந்து கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர் இருக்குது, அது தப்பு. அது மாதிரி கிலோமீட்டர் வந்து லெஸ் தேன் மீட்டர் இருக்குது, அதுவும் தப்பு. அண்டு மில்லிமீட்டர் வந்து மீட்டரை விட கிரேட்டர்னு இருக்குது, அதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிற சாப்டர்ஸோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு 1 by 1 வரும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூலர்ஸ், மெஷரிங் டேப்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கேல்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர். இப்போ ரூலர்ன்றது ஸ்கேலு, மெஷரிங் டேப்பு, மீட்டர் ஸ்கேல், இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லென்த் மெஷர் பண்ணுறதுக்காக. கரெக்டாக மாஸ் மெஷர் பண்ண எடுக்க மாட்டோம். டைம் வந்து கிளாக்கு, வெயிட் வந்து நமக்கு பீம் பேலன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லென்த் என்ன அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கேலு, மெஷரிங் டேப்பு, மெஷரிங் ஸ்கேலாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். 1 மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 10 குவிண்டல்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு லெசனுக்குள்ளே குட்டி குட்டியாக டேப்லோ காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கணும். நம்ம சென்டம் ஏம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். லெசனோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுவும் தரேன். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிவைஸ் டு மெஷர் மாஸ். மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். வெறும் 4 தான் இருக்குது. அடுத்து fill in the blanks. மீட்டர் இஸ் அ யூனிட் ஆஃப் லென்த் மெஷர் பண்ணுறதுக்கு தான் மீட்டர். அடுத்து 1 kg ஆஃப் ரைஸ் இஸ் வெயிட்டட் பை பீம் பேலன்ஸ். வெயிட் இங்கே பாருங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து மாஸுக்கு, பீம் பேலன்ஸ் வந்து வெயிட்டுக்கு. நெக்ஸ்ட், திக்னஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால் இஸ் மெஷர்ட் பை வெர்னியர் கேலிப்பர். ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் அ தின் வயர் இஸ் மெஷர்ட் பை ஸ்க்ரூ காஜ். A physical balance measures small differences in mass up to 1 mg or less. அதை விட கம்மியாக இருக்கிறதும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிலிப்ஸும் முடிச்சிட்டோம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸாக இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். கிலோகிராம் வராது. கிலோகிராம் வந்து நமக்கு எதுக்கு, வெயிட் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான். கரெக்டுங்களா? எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஆம்பியர். அப்போ இது ஃபால்ஸ். கரெக்டான ஆன்சர் என்ன? ஆம்பியர்னு எழுதணும். செகண்ட் கொஸ்டின். கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து மீட்டர் தான், கிலோமீட்டர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு என்ன எழுதணும்? கரெக்டான ஆன்சர் என்ன? மீட்டர்னு எழுதணும். அடுத்த தேர்ட் கொஸ்டின். இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேர்ம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். ட்ரூ. கரெக்ட். அடுத்த, physical balance is more sensitive than the beam balance. Correct. True. Next, 1 Celsius degree is an interval of 1 K and 0 degrees Celsius is 273.15 K. Chooseலையுமே இந்த questions-லாம் வரும். ஸோ கவனமாக இந்த questions-லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த 6th question. With the help of vernier caliper, we can have an accuracy of 0.1 mm. And with screw gauge, we can have an accuracy of 0.01 mm. True. இதுவுமே சூஸ் இல்லைன்னா ஃபிலிப்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எப்போவுமே அடிஷ்னல் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பாருங்க. லென்த் எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இது. மாஸ் எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோகிராம். செகண்ட். டைம் எதில் மெஷர் பண்ணுவோம்? செகண்ட். டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுவோம்? கெல்வின். இப்போ இது 1 2 3 4னா அதோட ஆன்சர் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ் வந்து காயின்ஸ். ஸோ ஸ்க்ரூ காஜ் வந்து காயின்ஸ். நெக்ஸ்ட் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் எதுக்கு? கிரிக்கெட் பால். நெக்ஸ்ட் பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ். அடுத்து டிஜிட்டல் பேலன்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். ஏன்னா அக்யூரேட்டாக வேணும் இல்லையா, அதுக்காக. அடுத்து 5th அசெஷன் அண்ட்
ரீசன் டைப் கொஸ்டின் பாருங்க. மார்க் த கரெக்ட் ஆன்சர்ஸ். என்னென்ன கரெக்ட் ஆன்சர் இருக்கு? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன். ஏ வந்து ட்ரூ பட் ஆர் வந்து ஃபால்ஸு, ஏ வந்து ஃபால்ஸு பட் ஆர் வந்து ட்ரூ. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசெஷன் என்ன சொல்றாங்கன்னா, the scientifically correct expression is the mass of the bag is 10 kg. Scientifically correct expression. Next reason என்ன சொல்றாங்கன்னா, in everyday life we use the term weight instead of mass. இதோட ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்ன? A. both A and R are correct, true, but R is not the correct reason. இதோட கரெக்ட் ரீசன் இது கிடையாது, ஆனா இது ரெண்டுமே ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட்டா படிக்கும்போது இது ரெண்டும் ட்ரூ. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அசெஷன் என்ன சொல்றாங்க, 0 டிகிரி செல்சியஸ்ன்றது 273.16 K. ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் அஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறோம், 273 Kன்னு எடுத்துக்கிறோம், ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல். அடுத்து ரீசன் என்ன, டு கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஆன் த செல்சியஸ் ஸ்கேல் we have to add 273 to the given temperature. கரெக்ட் இல்லையா? இது நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே கரெக்ட், ஏவும் கரெக்ட் ஆரும் கரெக்ட், அண்ட் ஆர் தான் கரெக்டான ரீசன். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து தேர்ட் கொஸ்டின், a distance between two celestial bodies is measured in terms of light. So A is true. Reason என்ன, the distance traveled by light in 1 year is 1 light year. False. So option C. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். is true but A is true but R is false. சரிங்களா. அடுத்து ஆன்சர் இன் பிரீஃப்லி. ஆன்சர் இன் பிரீஃப்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் மெஷர்மெண்ட். டிஃபைன் மெஷர்மெண்ட் பேஜ் நம்பர் 1 எடுங்க. பேஜ் நம்பர் 1ல வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கும், அது கீழே இருக்கும் பாருங்க. It is defined as the determination of the size or magnitude of a quantity. ஸோ இதில் இட்டு மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு எழுதிக்கணும். சரிங்களா, இதில் இட்டு வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் கொஷின்ல இருக்கும், அதை மாற்றி எழுதிட்டு மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the determination of the size or magnitude of a quantity. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து யூனிட்ஸ், பேஜ் நம்பர் 1 யூனிட்ஸ் பேராகிராஃப்ல செகண்ட் லைன் இட் இஸ்ன்னு ஆரம்பிக்கும், நீங்கள் இட்டை கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட்னு எழுதிட்டா போதும். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹாஸ் பீன் அடாப்டட் பை லா ஆர் கன்வென்ஷன். சரிங்களா, எக்ஸாம்பிள்லாம் வேண்டாம், அவங்க டிஃபைன் தான் கேட்டிருக்காங்க, அதனால டிஃபைன் மட்டும் பண்ணா போதும். அடுத்து தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? ஈஸியான ஆன்சர். எஸ்ஐ சிஸ்டமோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். லீஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம எழுதணும், பேஜ் நம்பர் 5. இது 2 பாயிண்ட்டை எழுதணும். சரிங்களா, டிஃபைன் பண்ணிட்டு அதோட ஃபார்முலாவும் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினிஷன், த ஸ்மாலஸ்ட் லென்த் விச் கேன் மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். சரிங்களா, அண்ட் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இதோட ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா, இது வரைக்கும் எழுதுனா போதும். ஓகேங்களா, ஃபார்முலா கண்டிப்பாக எழுதிடுங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டூ யூ நோ அபவுட் பிட்ச் ஆஃப் ஸ்க்ரூ காஜ்? பேஜ் நம்பர் 7. சரிங்களா, நான் கொஸ்டின் கீழே பேஜ் நம்பர் எழுதியிருப்பேன், பிட்ச் ஆஃப் ஸ்க்ரூன்னு இருக்கும், அந்த பாயிண்ட் அப்படியே எழுதிடலாம், பேஜ் நம்பர் 7ல இருக்கும். The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. It is equal to 1 mm in typical screw gauges. So pitch of screw and the distance moved by the pitch divided by number of rotations by head scale ஓடுது. Clear? Number of rotation by head scale. அடுத்த question பார்க்கலாமா? அடுத்து 6th question. Can you find the diameter of a thin wire of a length 2 meter using a ruler from your instrument box? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கொஸ்டின்ல எழுதணும், கேன் யூ அப்படின்றத கட் பண்ணிட்டு நோ வி கேனாட் அப்படின்னு எழுதணும். நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, we cannot find the diameter of the thin wire of length 2 meter using the ruler from your instrument box. And page number 7ல, with the screw gauge, it is possible to measure the diameter of thin wire and thickness of thin metal plates. So screw gauge ஆல தான் கண்டுபிடிக்க முடியும்.
அடுத்து 7th ரோம் லெட்டர் பாருங்க. ரைட் த ரூல்ஸ் that are followed in writing the symbols of the units of SI system. பேஜ் நம்பர் 4 அப்படியே கண்டினியூ ஆகி பேஜ் நம்பர் 5லையும் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 1.5 டாபிக்ல இருக்கும் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் SI யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். ஸோ டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. 10 பாயிண்ட்ஸும் படிச்சிடுங்க. 7 பாயிண்ட்ஸ் படிக்கிறேன் 5 பாயிண்ட்ஸ் படிக்கிறேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரம் இந்த கொஷினை டீட்டெயில் ஆன்சர்ல கேட்குறாங்க. ஸோ டீட்டெயில் ஆன்சர்ல கேட்கும் போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எழுதணும், கரெக்டுங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் பாயிண்ட்ஸும் படிச்சிடுங்க, ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், ரைட் த நீட் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். பேஜ் நம்பர் 2ல இருக்கும். பேஜ் நம்பர் 2ல ஸ்டார்டிங்ல இருக்கும். Earlier, different unit systems were used by people from different countries. ஸோ ஒருத்தரும் ஒரு யூனிட் இருக்கும்போது நமக்கு ஜென்ரலாக எல்லாரும் சேர்ந்து அதை பண்ண முடியாது, கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு யூனிட் வச்சுருப்போம், வேறு கண்ட்ரியில் வேறு யூனிட் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பொதுவாக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வேணும். அதுக்காக தான் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார் there was a necessity to use worldwide system of measurement. SI system of units was developed and recommended by General Conference on weight and measure Paris in 1960 for international usage. நீங்க எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து differentiate between mass and weight. சரிங்களா? differentiate between mass and weight பேஜ் நம்பர் 10ல இருக்கும். பேஜ் நம்பர் 10ல அவங்களே டேப்லோ காலம் கொடுத்துருப்பாங்க. 6 பாயிண்ட் இருக்கு, 6யுமே படிச்சிடுங்க, சரிங்களா? 3 பாயிண்ட் படிக்கிறேன் 5 பாயிண்ட் படிக்கிறேன்லாம் படிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் ப்ரீஃப் கொஷின்ஸை டீட்டெயில்லையும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே எழுத தயாராக இருக்கணும். ஸோ மாஸ் அண்ட் வெயிட், ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஷின், how will you measure the least count of vernier caliper? ஸோ வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபோர்த்து கொஷின் பேஜ் நம்பர் 5ல இருக்கும் பாருங்க. லீஸ்ட் கவுண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும், அது அப்படியே எழுதலாம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட், வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இது ஆல்ரெடி வெரி ப்ரீஃப்ல படிச்சிருப்போம். அது கூட சேர்ந்து செகண்ட் பாயிண்ட்டை படிக்க போறீங்க, அவ்வளோதான். த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வில் பி இன் சென்டிமீட்டர், further divided into millimeter. The value of the smallest main scale division is 1 mm. In the vernier scale, there will be 10 divisions. Least count வந்து 1 mm by 10. So divided by 10 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.1 millimeter, that is equal to 0.01 centimeter. ஏன்னா இது எம்எம் திருப்பி சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு திருப்பி டிவைடட் பை 10 பண்ணுவோம். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை மாற்றணும், டிவைடட் பை 10. இந்த 0.1 டிவைடட் பை 10 பண்ணோன்னா 0.01 வேல்யூ கிடைக்கும், சரிங்களா? இப்போ லாஸ்ட் டீட்டெயில் ஆன்சர் 8th ஆன்சர் இன் டீட்டெயில். இதுவுமே ஒரே ஆன்சர் தான், சரிங்களா? நீங்கள் அதில் திக்னஸ் ஆஃப் ஹாலோ டீ கப்புக்கு பதிலாக 1 rupee காயின் மாற்றி எழுதணும், அவ்வளோதான். Explain a method to find the thickness of a hollow teacup. அதே மாதிரி how will you find the thickness of a 1 rupee coin? ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? திக்னஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு. ஸோ இதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து எழுதியிருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 7 வரைக்கும் இருக்கும். ஃபார்முலாஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டேப்லோ காலம் எழுதும், சரிங்களா? அண்ட் இங்கே எங்கெல்லாம் கிவன் கப்பு அப்படி வரும் பாருங்க, கிவன் கப், அதுக்கப்புறம் இங்கே இருக்கா, அப்புறம் இந்த இடம் இருக்கு, திக்னஸ் ஆஃப் ஹாலோ டீ கப், கீழே திக்னஸ் ஆஃப் ஹாலோ டீ கப். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே 1 rupee காயின்னு மாற்றி எழுதுவீங்க, அதுதான் ஆன்சர் 2. வேற எந்த சேஞ்சுமே இருக்காது. நீங்க ஒரு டீட்டெயில் ஆன்சர் படிச்சா போதும், சரிங்களா? நீங்க வந்து 2 டீட்டெயில் ஆன்சர் படிச்ச மாதிரி. ஒரே ஒரு இதை டேப்லோ காலம் கண்டிப்பா வரையணும். இதுதான் நீங்க வந்து ப்ராக்டிகல்ஸ்லையும் செய்வீங்க, சரிங்களா? டேப்லோ காலம் கண்டிப்பா வரையணும். அங்க பாருங்க, நீங்க வந்து டீ கப் இருந்த இடத்துல 1 rupee காயின் அப்படின்னு நீங்க மாற்றி எழுதிருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இது வரைக்கும் சாப்டர் 1ஓட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன், சரிங்களா? சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் இருக்கும், சரிங்களா? அதில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம்னு இருக்கும் அந்த சேனல். நீங்கள் வந்து நார்மலாக சாப்டர் 1 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஹிபா மேக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நம்மளோட வீடியோ வரும், இதை பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்
எல்லாருமே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மார்க் பண்ணலன்னா மார்க் பண்ணுங்கள். சீக்கிரம் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம படிக்கும் போது நமக்கு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டைமில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறேன்னு போயிடாதீங்க. 10th யூஸ் ஆகாது. ஸோ அதனால் 9th ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.